வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருக்குமே மற்றும் ஒரு காணொலியில உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அசஸ்மெண்ட் சம்பந்தமான ஒரு சில டீடைல்ஸோட தான் இந்த காணொலி உங்களுக்கு அமைய பெற்றிருக்க போகுது. அதாவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியா பேசலாம். அசஸ்மெண்ட் கொடுப்பனவு ஏகப்பட்ட ஒரு குளறுபடிக்கு மத்தியில இந்த ப்ரொசீஜர்ஸ் அப்படியே போயிட்டு இருக்குன்னு கூட நாங்க சொல்லலாம். எத்தனையோ தடவை நிறைய பேர் எவ்வளவோ முறைப்பாடுகள் செய்தும் நிறைய பேருக்கு காசு வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதலாம் கட்டத்தினருக்கும் சரி 2ஆம் கட்டத்தினருக்குமே சரி காசு போட்டிருக்குது. ஸோ இது ஆல்ரெடி எல்லாருமே எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது நான் நம்புறேன். ஐ ஹோப் எல்லாருமே காசு எடுத்து நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு சில பேர் இன்னுமே காசு எடுக்காம இருப்பாங்கல்ல, அப்படியானவங்களுக்கு கொஞ்சம் இந்த டீட்டெயில்ஸை இன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. இன்னும் காசு எடுக்கல அப்படின்னா போயிட்டு பேங்க்ல இருந்து எடுக்க சொல்லி. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதலாம் கட்டத்தினவங்களுக்கு தங்களுக்கான அசஸ்மெண்ட் கொடுப்பனவும் போடப்பட்டிருக்கு. முதியோர் கொடுப்பனவு வாங்குறவங்களுக்கு அந்த காசுமே சேர்த்துதான் இதுல போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பீரியட்ல, அதாவது 28ஆம் தேதி அந்த காசு வங்கியில வர வைக்கப்பட்டிருக்குது. அது இல்லாம ஜனவரி மாதம் ஸ்டார்ட்லயே ஒரு சிலவங்களுக்கு 10,000 ரூபாய் அல்லது 12,000 ரூபாய் காசு வர வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுதான் ஒரு சிலவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுடைய பிள்ளைகளுக்கான கூப்பன் காசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல்ல வரக்கூடிய அந்த வவுச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு சிலவங்க தனிச்சு வீட்டுல இருக்கக்கூடிய முதியோர்களாக இருக்கட்டும், தனித்து இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க தனியா தன்னோட கணவன் மனைவி அல்லது மனைவி மட்டும் அல்லது கணவன் மட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த 12,000 அல்லது 10,000 பணத்தொகை ஜனவரி ஆரம்பத்துல வர வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த காசு உங்களுடைய முதியோர் கொடுப்பனவு தான். அப்படி போடப்படாத ஒரு சிலவங்களுக்கு இந்த 28ஆம் தேதி அந்த காசை சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு மட்டும் கிடையாது, 2ஆம் கட்டம் அசஸ்மெண்ட் கொடுப்பனவு பெறக்கூடியவங்களுக்கும் முதியோர் கொடுப்பனவு கொடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2ஆம் கட்டத்துல பணம் வாங்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கான அசஸ்மெண்ட் கொடுப்பனவும் போடப்பட்டிருக்கு. அதாவது எந்த அமௌண்ட் நீங்க வாங்குறீங்களோ, 10,000 இல்ல 7,500 5,000 15,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான கொடுப்பனவு அதுல வர வைக்கப்பட்டிருக்குது. அதோட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு டீடைல்ஸ் சொல்லப்பட்டுச்சு. உத்தியோகபூர்வமற்ற தகவல் இது. அதால இந்த தகவலை நீங்க நம்பிக்கொண்டிருக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டீடைல் நான் உங்களுக்கு சொல்றேன். இது அப்படியே அரசல் பிரசலா சில தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாசம் 15ஆம் தேதிக்கு முன்னாடியோ இல்ல அதுக்குள்பட்ட ஒரு திகதியிலேயோ இதுக்கு முன்னாடி 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்களுக்கு இவ்வளவு நாளும் விடுபட்டிருந்த காசு எல்லாத்தையுமே ஒரேடியா போட சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பாதி பேருக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. 80,000 70,000 90,000 1 லட்சத்துக்கு மேல எல்லாம் போடப்பட்டிருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு பகுதி பகுதியா பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இப்படியான ஒரு தொகை ஃபுல்லா போட்டு முடிக்கணும்னு சொல்லி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீடைல்ஸ் அப்படியே அடிபட்டுச்சு. சோ இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல் வெளியாற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நாங்க அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறிவிப்போம் கண்டிப்பா. தொடர்ந்து நம்ம சேனலோட நீங்க அதுக்கு இணைஞ்சிருக்கணும். அதே நேரம் பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ கமெண்ட்ஸ்ல நான் நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுக்க போகல. காரணம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கமெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை நான் அடுத்த வீடியோல தாரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான இதுதான் இந்த இது. அஸ்வஸ்ம முதலாம் கட்டம் அப்புறமா 2ஆம் கட்டத்தில் உள்ளவங்க உங்களுக்கு இப்போ வரைக்குமே மேன்முறையீடு செய்து ஜிஎஸ் பார்த்தோம் இல்லை ஏஜி ஆஃபீஸில் போய் பார்த்தோம் உங்களுக்கு எந்தவித பதிலுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நம்மளோட கமெண்ட்ல போடுங்க. அதாவது நீங்கள் எத்தனை முறை மேன்முறையீடு செய்திருக்கிறீங்க, மேன்முறையீடு செய்தீங்களா, எப்படி அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஏஜிலையோ இல்லை ஜிஎஸ்லையோ இல்லை மேன்முறையீடுலையோ என்ன பதில் வந்துச்சு, அப்படி பதில் வரலையா, என்னமெல்லாம் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நலன்புரி நன்மைகள் சபையோ அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச அரசு அதிகாரிகளோடையோ நாங்கள் தொடர்பு கொண்டு இதுக்கான தீர்வு என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத கேட்டுட்டு கண்டிப்பா அடுத்த வீடியோல யாருக்கான அந்த விஷயத்த நாங்க கேட்டோம் அப்படிங்கறத உங்களுடைய கமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு அதை நாங்க மென்ஷன் பண்ணியே வீடியோல மென்ஷன் பண்ணியே நாங்க கண்டிப்பா போடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நாங்க அப்படி போடுவோம். ஸோ நீங்க எந்த டைம் எந்த முதலாம் கட்டமா 2ஆம் கட்டமா வீட்டுல எத்தனை பேர் என்ன டீடைல்ஸ் எத்தனை வாட்டி நீங்க மேன்முறையீடு செய்திருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் காசு வரலையா இல்ல ட்ராப் ஆகுனுச்சா, அப்படி ட்ராப் ஆகுனா அதுக்கு காரணம் என்ன, அதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க, அவங்க உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க, இது அவ்வளத்தையுமே கமெண்ட்ல நீங்க போடுங்க. இப்போதைக்கு கமெண்ட்ல போடுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம சேனலுக்காக சொல்லி ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு நான் தருவேன். ஸோ தந்ததுக்கு பிறகு நீங்க அதுலயே எங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இப்போதைக்கு நீங்க கமெண்ட்ல அதை நீங்க போட்டீங்க அப்படின்னா நாங்க பார்த்துட்டு அதை எடுப்போம். ஸோ மற்றொரு காணொலியில் நான் சந்திக்கலாம். விடைபெறும் நான் ஹார்கே ஸ்டெல்லா. நன்றி.